சென்னை அடுத்த வண்டலூர் பூங்காவில் மாற்றுத்திறனாளிகளிடம் பூங்கா ஊழியர்கள் அலட்சியமாக நடந்து கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. பெரும்பாக்கத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 80 பேர் தங்கள் உதவியாளர்களுடன் 110 பேராக வண்டலூர் பூங்காவிற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். தங்கள் வருகையை பற்றி முன்கூட்டியே பூங்கா ஊழியர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட போதிலும் பூங்காவில் மாற்றுத்திறனாளிகளின் 3 சக்கர வாகனங்களை உள்ளே விட மறுத்துள்ளனர். மேலும் போதிய சக்கர நாற்காலிகளும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பேட்டரி வாகனங்களை வெளியில் கொண்டுவர கேட்டதற்கும் ஊழியர்கள் மறுத்துள்ளனர். இதுகுறித்து பூங்கா உதவி இயக்குநரிடம் புகார் அளிக்க அழைத்த போது அவர் எடுக்கவில்லை. இதனால் பூங்காவில் இருந்து மாற்றுத்திறனாளிகள் ஏமாற்றத்துடன் திரும்பியதாக கவலை தெரிவித்துள்ளனர். மாற்றுத்திறனாளி நாங்கள் வருஷத்துல கோடை காலத்தில் சுற்றுலா தலத்துக்கு நாங்கள் செல்வது உண்டு. இந்த ஆண்டு நாங்கள் வண்டலூர் பூங்காவிற்கு நாங்கள் வந்தோம். இது உள்ள எங்களுக்கு இட்டு போகிறதுக்கு உள்ள நுழைவு ஃப்ரீ. ஆனால் பேட்டரி வாகனத்துலேருந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா கேட்குறாங்க. அதே மாதிரி உள்ளே இட்டு போகிறதுக்கு வீல் சேர் கிடையாது. அழைத்து செல்ல இட்டு போகிறதுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு காவலும் கிடையாது, உதவியாளரும் இல்லை. அதனால் நாங்கள் இங்கே சுற்றுலாத்துக்கு நாங்கள் போகல. இந்த இடத்த நாங்கள் புறக்கணிக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க தான் இதுக்கான துரித நடவடிக்கை எடுத்து ஒரு அரசாணையாக வழங்கி எங்களை உள்ளே அழைத்து செல்வதற்காக பேட்டரி வாகனமும் மற்றும் வீல் சேரும் சக்கர நாட்களில் இங்கே இருக்கணும். அதே மாதிரி எங்களை அழைத்து செல்வதற்காக ஒரு உதவியாளர் கூட போவதற்காக ஒரு அரசாணையும் முதலமைச்சர் அவங்க ஆணையாக வெளியிட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். இல்லைன்னா நாங்கள் இதே மாதிரி வெயில கஷ்டப்பட்டு தான் வெளியே போக வேண்டியது நிலைமை இருக்கும். மாற்றுத்தாளிகள் வேதையோடய நாங்கள் இதை எடுத்து விட்டு நாங்கள் வெளியே போகிறோம்.